தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள மேல திருச்செந்தூர் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா உடற்பயிற்சி நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோட் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐகோட், அங்கு இந்த அம்மா உடற்பயிற்சி நிலையமானது எப்போது கட்டி முடிக்கப்பட்டது? எத்தனை நாட்களாக இது பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். நிச்சயமாக கனகதாரா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மேல திருச்செந்தூர் ஊராட்சியில் சுமார் 20 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட அம்மா பூங்கா உடற்பயிற்சி கூடம் தற்போது பயன்பாடிற்கு கிடைக்கின்றதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக வருகிறது. குறிப்பாக மேல திருச்செந்தூர் ஊராட்சியில் கீழ நாலுமலை கிணறு, நடுநாலுமலை கிணறு, முத்தையாபுரம், தலவாயபுரம், கிருஷ்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு இருந்து வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கடந்த 2016-17 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 7 லட்சம் மதிப்பில் அம்மா பூங்கா நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது வரையிலும் இந்த அம்மா பூங்கா திறந்தும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. அதே வேளையில் கேட்பாளர் கிடப்பதால் இந்த உரிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தாலும் அங்கு சமூக விரோதிகள் மது குடிப்பதற்கும் பல்வேறு தீய செயல்களை ஈடுபடுவதற்கும் பயன்படுத்தி வருவதாகவும் இளைஞர்களும் பொதுமக்களும் புகார் கூறி வருகின்றனர். தற்போது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பூங்கா உள்பகுதிகளிலும் வளாகங்களிலும் காலி மதுபாட்டில்கள் கிடைப்பதையும் காணப்படுகிறது. அதே போன்று நவீன ஜிம், அதாவது உடற்பயிற்சி கூடத்திற்குள்ளும் இளைஞர்கள் சமூக விரோதிகள் மது அருந்தி விட்டு அந்த காலி மதுபாட்டில்களை அங்கேயே வைத்து சென்றிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சுமார் 10 ஆண்டுகளாகியும் இன்று வரை அது திறக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேல திருச்செந்தூர் ஊராட்சி நிர்வாகம் முறையாக அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கும் பூங்காவிற்கும் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்றும் உரிய பராமரிப்பு இல்லாததும் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு இளைஞர்களும் செல்ல முடியவில்லை, பொதுமக்களும் சிறுமிகளும் செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வரையிலும் அந்த உடற்பயிற்சி கூடம் திறக்கப்படாத காரணங்களால் இளைஞர்கள் அதாவது மது பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு பழக்கங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் ஆளாகி வருவதற்கு ஒரு காரணமாக இருப்பதாகவும் இளைஞர்கள் மத்தியில் புகார் எழுந்திருக்கிறது. தற்போது வரையிலும் அந்த உடற்பயிற்சி கூடமும் நவீனமயமாக்கப்பட்ட பல்வேறு உபகரணங்கள் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் வீணாகி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு நவீனமயமாக்கப்பட்ட அந்த உடற்பயிற்சி பொருட்கள் உடைந்து கிடப்பதையும் நம்மால் காண முடிகிறது. அந்த வகையில் அங்கு வரக்கூடிய பல்வேறு இளைஞர்களும் உடற்பயிற்சி செய்வதற்காக வரக்கூடிய இளைஞர்களும் அந்த பொருட்கள் வீணடிக்கப்பட்டிருப்பதை கண்டு வேதனை அடைந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தீய பழக்கம், மது, கஞ்சா போதை உள்ளிட்ட பல்வேறு தீய பழக்கங்கள் ஆளாகக்கூடிய நிலையில் இது போன்ற உடற்பயிற்சி கூடங்களும் அந்த பூங்காவின் நடைபாதைகளும் இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்துவதற்கும் தங்களுடைய உடல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்குமா ஒரு உதவியாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் தான் கடந்த காலங்களில் பல்வேறு ஊராட்சி பகுதிகளிலும் இது போன்ற அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரையும் இது முறையாக திறக்கப்படவில்லை என்றே அந்த வகையில் தான் ஐகோட், இந்த அம்மா பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர், எத்தனை பகுதிகளை சேர்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள்? அந்த பகுதி மக்கள் இந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது பற்றி என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் இது பற்றி உரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார்களா? கனகதாரா, இந்த பகுதியில் மேலத்திற்கு ஊராட்சி பகுதியில் பல்வேறு கிராமங்கள் உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள். அதே போன்று சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 4,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருந்து வருகிறார்கள். அந்த இளைஞர்களும் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கும் பல்வேறு வயதான பொதுமக்களும் குழந்தைகளும் அந்த பூங்காக்களை பயன்பெறக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரையிலும் திறக்கப்படாத ஒரு காரணங்களால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பகுதி இளைஞர்களும் பொதுமக்களும் பல்வேறு முறை கிராம ஊராட்சியில் புகார் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று நடைபெற்று முடிந்த பல்வேறு கிராம சபை கூட்டங்களிலும் இந்த பூங்கா பராமரிப்பு கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரையிலும் அதற்கான எந்த உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இதன் காரணமாக அந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் தங்களுடைய சொந்த பணத்தில் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி பல பொது வேளையில் அவர்களுடைய கிராமப்புறங்களில் பொது வேளையில் திறந்த வெளியில் அந்த உடற்பயிற்சிகளை செய்யக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
அவ்வாறாக திறந்த வழியில் அவர்கள் உடற்பயிற்சி செய்யும் போது தங்களுக்கு ஒரு சில சோர்வுகள் ஏற்படுவதாகவும் அந்த இளைஞர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு பணத்தை வீணடிக்காமல் இது போன்ற பயன்பாட்டுக்கு கட்டப்பட்ட அந்த அம்மா பூங்காக்களை உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அந்த நவீனமயமாக்கப்பட்ட அந்த உடற்பயிற்சி கூடத்தில் முறையான அந்த உபகரணங்களையும் சரி செய்து புதியதாக உபகரணங்களை வாங்கி பொதுமக்கள் இளைஞர்கள் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த இளைஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது போன்ற அந்த உடற்பயிற்சி கூடங்கள் நவீனமயக்கப்பட்ட மீண்டும் புதுப்பிக்கப்பட்டால் இளைஞர்கள் தீய பழக்கிலிருந்து விடுபட்டு அந்த இதிலே அந்த உடற்பயிற்சி கூடத்திலும் நாள் முழுவதும் கழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இளைஞர்களுக்கும் பொதுமக்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அந்த இளைஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கனகதாரா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஐகோர்ட் எங்களுக்கு அம்மா பூங்கா ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க. அதில் உடற்பயிற்சி கொடுத்தவங்க சேர்த்து அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் அதில் டிஎம்கே ஆட்சி மாறினாங்க. டிஎம்கே ஆட்சி மாறினதுனால இன்னும் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. 10 வருஷமாக ஆச்சு. அது யாருமே பராமரிக்கவும் செய்யலை, எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. அது பராமரிக்காமல் உள்ளே சமூக விரோதிகள் உள்ளே போய் சரக்கடிச்சு அது எல்லாமே வீண் பண்ணிட்டாங்க. உள்ள பொருள் எதுவுமே இல்லை. அதனால் இப்போ நாங்கள் எங்களை இளைஞர்கள் உடல் மேம்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்களே கை காசு போட்டு வாங்கி உபயோகித்து இது பண்ணிகிட்ருக்கோம். பஞ்சாயத்துலேயும் சொல்லி பார்த்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. அந்த உடற்பயிற்சி நிலையம் செயல்பட்டு இல்லை. உள்ளே போனால் ஒரே பாட்டில் உழைச்சி போட்டிருக்காங்க. அதிலே குடிச்சு படுக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே எந்த பொருளுமே இல்லை. இதுக்கப்புறமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழக அரசும் முன் இந்த இளைஞர்களின் முன்னேற்றத்துக்காக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பகுதிக்கு கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு 20 லட்ச ரூபா செலவில் உடற்பயிற்சி கூடமும் அம்மா பூங்காவும் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு 10 வருஷம், இந்த வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எதுவுமே அதை ஓப்பனே பண்ணல. ஓப்பனே பண்ணாமல் வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கே உபயோகப்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. இருந்தும் அந்த ஏரியாவில் இருக்கிற சில சமூக விரோதிகள் உள்ளே இறங்கி குடிக்கிறதும் மது பாட்டில் உடைக்கிறதும் அந்த மாதிரி செஞ்சு உள்ள ஜிம்மில் இருந்த ஒரு உபயோகரணங்களை கூட இல்லை. மீன்ஸ் உபயோகமே படுத்தாமல் அங்கே உள்ள ஒரு பொருளுமே இல்லாமல் அது எதுவுமே காணாமல் போயிடுச்சு. இதை பற்றி நாங்களும் நிறையா பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டோம், கிராம சபை கூட்டத்துலேயும் சொல்லிட்டோம். அவங்க அதை பற்றி எந்த நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ பாருங்கள், எங்கள் பகுதியில் இருக்கிற பசங்களை வச்சு நாங்களாக எங்களுக்கு கையை காசை போட்டு ஒரு சில உபகரணங்களை வாங்கி நாங்களாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு கிடக்கும். மேலும் இதை அரசு கண்களை எடுத்து அந்த ஜிம்மை மறுபடியும் பராமரித்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.